விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் டயர் வெடித்ததால் தடுப்புச் சுவரை தாண்டி அரசு விரைவு பேருந்து பள்ளத்தில் இறங்கிய விபத்தில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தங்க வேலப்பனிடம் கேட்கலாம். தங்க வேலப்பன், வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? தற்பொழுது அந்த பயணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம், தங்க வேலப்பன் பேசுறேன். தஞ்சாவூர்ல இருந்து நேற்று இரவு 8:30 மணிக்கு கிளம்பிய அரசு விரைவு பேருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து திண்டிவனம் அடுத்த கருணாவுப்பேட்டை பகுதியில் முன்பக்க டயர், வலது பக்க டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து நடுக்கட்டையை தாண்டி காரிடாரை தாண்டி அருகில் உள்ள பள்ளத்தில் போய் நின்றது. இதை ஓட்டிய டிரைவர் திருநான சம்பந்தம் திறமையாக இருந்ததால் பயணிகள் லேசான காயத்துடன் தப்பித்தனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அடுத்த மாற்று பஸ்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஏறக்குறைய ஒரு 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த பஸ்ஸை மீட்பதற்கான பணிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. கருங்கல் மற்றும் மண்களை கொட்டி, ஏன்னா அதிகமான பள்ளத்தில் இறங்கியுள்ளதால், ஆழமான பள்ளத்தில் இறங்கியுள்ளதால் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி, தங்க வேலப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.